குப்பை தொட்டியில் குழந்தை. கள்ள தொடர்பு காரணமாக பிறந்த குழந்தை என போலீசார் சந்தேகப்பட்டு அனாதை விடுதியில் சேர்த்தார்கள். அரச மரம் சுத்துறவங்களுக்கு எல்லாம் குழந்தைய காணும். அயோக்கியத்தனம் பண்ணி சாக்கடையிலையும் குப்பை தொட்டிலையும் போடுறவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறகுது. பெரிய மச்சமா இருக்குமோ? ரூபா, எனக்கு ஒரு ஐடியா. என்ன? உனக்கு குழந்தை பிறந்தாச்சு. என்னது? நான் உனக்கு குழந்தை பிறக்க வைக்கிறேன். ஆமா, என்னாலே முடியல. மந்திரத்துல மாங்காய் வர வைக்க போறீங்களா? இல்ல, தந்திரத்துல தேங்காய் வர வைக்க போறேன். இந்த பாரு ரூபா, உனக்கு குழந்தை பிறக்கும் போது பிறக்கட்டும். இப்ப நீ கர்ப்பவதியா நடி. உன் புருஷனை நான் எம்டி ஆக்கி காட்டுறேன். எம்டியாவா? எப்படி சொல்றேன். ரூபா, நீ ஹால்ல போய் வாந்தி எடு. நான் இங்க இருக்கவங்களை எல்லாம் கூட்டி நீ தான் கர்ப்பவதி நம்ப வைக்கிறேன். என்னத்தா இதெல்லாம் நடக்கிற காரியமா? குறுக்க குறுக்க பேசாத, நான் சொன்னதை செய்யி. கர்ப்பவதியா நடிச்சா போருமா? மாசம் மாசம் வயிறு பெருசாகணும். 10ஆம் மாசம் குழந்தை குவான்னு கத்தவனா? குவான் கத்தணும், அவ்வளவுதானே. கத்த வைக்கிறேன். எங்க ஊர் பிரசவ ஆஸ்பத்திரியில வேலை செய்யறவங்க பாதி பேரும் எனக்கு சொந்தக்காரங்க. நான் ஒரு குரல் கொடுத்தா போதும், உடனே குழந்தை கிடைக்கும். வாமா ரூபா, வாந்தி எடுமா. வாமா, வந்து வாந்தி எடுவா. இங்க இல்ல, அங்க. வாமா, சீக்கிரமா வா. போ. மெதுவா நடமா. என்ன சாப்பிட்டாங்களோ? என்ன சமையல் பண்ண? நான் என்ன சமைச்சேன் எனக்கு என்ன தெரியும்? மழையா? இது அந்த வாந்தி இல்ல. அந்த வாந்தி இல்லன்னா உடனே டாக்டர் போன் பண்ண வேண்டியதுதான். டாக்டர் இருக்குங்க, நான் இருக்கும் போது எனக்கு எல்லாமே தெரியும். இது வேற. வேறயா? மசக்க. அப்படின்னா தெரியுமா அம்மா போறாங்க. அடி சக்க, நான் பெரிய தம்பி அப்பா. நான் அப்பாக போறேன். இனிமே நான் வச்சுதான் சட்டம். நான் தான் மேனேஜிங் டைரக்டர். என்ன யாரும் அசைக்க முடியாது. லட்சுமி, முத்து, நீங்க 2 பேரும் போய் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வடை பாயசத்தோட. இதோ 10 நிமிஷத்துல. பாத்து மெதுவா. என்னம்மா நீ இவ்வளவு வேகமா நடக்கிற? பூமி அதெல்லாம் நடக்கவே கூடாதுமா. வயிற்ற நல்லா மூடிக்கமா. அப்படித்தான். புள்ள படாதவ கண்ணு கொல்லாத கண்ணு. திஷ்டி பட்டுரும். நீ ரூமுக்கு வாமா, நான் உனக்கு திஷ்டி சுத்தி போடுறேன். ஐயோ 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 ஐயோ, அவ வாந்தி எடுத்துட்டா, அவ உண்டாயிட்டா, அவ ஜெயிச்சுட்டாளே. நான் அப்பவே சொன்னேன், உங்க அண்ணன் வயசுல மட்டும் இல்ல எல்லாத்துலயும் மன்னரா இருப்பார்னு. அது சரியா போச்சு. அவ வயிறு பெருத்துக்கிட்டே இருக்க போது நான் அடி வைத்து தடவிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஐயோ, எனக்கு வாந்தி வரலையே, எனக்கு குழந்தை இல்லையே. குழந்தை இப்ப இவளுக்கு குழந்தை இல்லைன்னு யார் அழுதா? அம்புஜா, என்ன சொல்ற நீ? அந்த வயிற்றுல ஏன் கேக்குற? எங்க அக்கா சாந்தா ஒவ்வொரு தரமும் புள்ள வேண்டாம்னு கருவை கலைக்கிறதுக்கு என்கிட்ட காசை வாங்க வேண்டியது, அப்புறம் முழுசா பெத்துக்க வேண்டியது. இதே வேலையா போச்சு இவளுக்கு. உண்டா இருக்காளா, உண்டா இருக்காம. ஆமா, உன் கவலை உனக்கு, என் கவலை எனக்கு. உஷா கண்ணு, அப்போ உன் கவலை எனக்கு இல்லங்கிறியா? அப்படி என்ன கவலை எனக்கு தெரியாம உனக்கு? அந்த போட்டிக்காரி ஜெயிச்சுட்டா. எதுல ஜெயிச்சா? அவ வாந்தி எடுத்துட்டா. அடச்சை, வாந்தி எடுத்தாளாம். அவதான் கண்ட நேரத்துல கண்டதை முழுங்குறாளே, வாந்தி எடுக்காம என்ன செய்வா? ஐயோ அம்புஜா, புரியாம பேசாத. அவ முழுகாம இருக்கா. என்னது முழுகாம இருக்காளா? ஆமா, இனிமே அவளுக்குதான் இந்த வீட்டுல மதிப்பு. ஐயோ, இனிமே அவ புருஷ அதிகாரத்துலதான் நாம எல்லாம் இருக்கணுமா? உஷா கண்ணு, அவ முந்திக்கிட்டாளே, நீ இப்படி ஏமாந்துட்டிய. ஐயோ, உன் நிலைமை இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லையே. அம்புஜா, இனிமே நான் அந்த வீட்டுல எப்படி இருக்க போறேன்? உஷா கண்ணு, அவ முழுகாம இருக்காளா? நீ அழுகாம இரு. நான் இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். உனக்கு இங்க குழந்தை வேணும், எங்க அக்காவுக்கு அங்க குழந்தை வேண்டாம். ஆட்டை தூக்கி மாட்டுல போட்டு, மாட்டை தூக்கி ஆட்டுல போட்டுட வேண்டியதுதான். அம்புஜா, நீ என்ன சொல்ற? இப்ப போய் நடு ஹால்ல நின்னுக்கிட்டு சத்தம் போட்டு வாந்தி எடு. நீயும் முழுகாம இருக்குன்னு சொல்லி நான் எல்லாரையும் நம்ப வச்சிருக்கேன். அவ ஒரு தடவை பெத்தா பத்துக்கிட்டு போகட்டும். எங்க அக்காவுக்கு பிறக்கிற குழந்தைய உன் குழந்தைதான் சொல்லி நான் செட்டப் பண்ணிடுறேன். எப்படி? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம், அப்புறம் ஏதாவது ஆபத்து வந்துரும். அடச்சை,
ஆமா, மனசுலயும் தைரியம் இல்ல, உடம்புலயும் வீரியம் இல்ல. நல்லா சொல்லு தம்பி. இந்த வீட்டுல உஷா கண்ணுக்கு முதல்ல குழந்தை பிறந்தாதான் நீங்க முதலாளி ஆக முடியும். அதுக்காகத்தான் நான் இவ்வளவு பாடுபடுறேன். நீங்களே பயந்தா எப்படி தம்பி? நான் எப்படி ஆயிடுவேனா? ஆயிடுவீங்க தம்பி. உஷா டார்லிங், எனக்காக ஒரு வாட்டி வாந்திடுமா ப்ளீஸ்? வாந்தி எப்படி எடுக்கிறது அம்புஜம்? வாயாலதான் எடுக்கணும். அது இல்ல அம்புஜம், நினைச்ச உடனே எப்படி வரும்? வராத. நான் வரவழைக்கிறேன். ஒரு பித்தாள சட்டியில கொஞ்சம் புளியும் உப்பையும் போட்டு கரைச்சு ஒரு டம்ளர் குடிச்சீங்கன்னா ஒரிஜினல் வாந்தியை விட டபுள் மடங்கா வாந்தி எடுக்கலாம். முடிய 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 வாங்க வாங்க வாங்க. அப்பனே விக்னேஸ்வர, விக்னம் இல்லாம நடக்கணுப்பா. குடி 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 குடி. அப்படி போய் நில்லு போ. நீங்க அப்படி நில்லுங்க, அப்படி போங்க. என்ன வருதா? வரலையே. உனக்கு வராது. இன்னும் கொஞ்சம் குடி, இன்னும் கொஞ்சம் குடி. என்ன பண்ணுது? வயிற்ற கொமட்டுற மாதிரி இருக்கு. கொமட்டுதா கண்டிப்பா வாந்தி வரும். தம்பி, வாந்தி எடுத்த உடனே ஒவ்வொன்னு கண்ணா பின்னாடி கத்துங்க. என்ன எடுத்துரு எடுத்துரு எடுத்துறேன் அம்புஜம். எல்லாத்தையும் கொடுக்கறியே. இப்பவே எல்லாத்தையும் எடுத்துறாதே, வாய்க்குள்ளே வச்சுக்க. தம்பி கத்துங்க கத்துங்க, அவங்க எல்லாம் வர வரைக்கும் கத்துக்க. ஐயோ உஷா வாந்தி எடுக்கிறா, யாராவது வாங்க. உஷா உஷா வாந்தி எடுக்கிறா. என்னாச்சு என்னாச்சு? தள்ளுங்க தள்ளுங்க. என்னம்மா வாந்தி எடுக்காங்க? வாந்தி எடுக்கிறியா? ஆமா வாந்தி எடுக்கிறேன். ஐயோ உஷா கண்ணே வாந்தி எடுக்கிறியா? என்னாச்சு என்னாச்சுமா உடம்புக்கு? அதெல்லாம் நானும் கேட்டுட்டு இருக்குமே. நான் நாளை பார்த்து சொல்லிடுறேன். உடம்பு சரியில்லாத வாந்தியா? உடம்பு சரியில்லாத வாந்தி இல்ல, இது வேற வாந்தி. வேற வாந்தினா மசக்கையா? நான் உன்னை என்னமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குதே. ஐயோ நீ எங்கேயோ போயிட்டேப்பா. நீ சொன்னதுதான் சரி. மசக்கதான் மசக்கதான் மசக்கையேதான். லட்சுமி, இன்னைக்கு என்ன சமையல் செய்ய சொன்னாங்க அவங்க? வடை பாயாசம். வடை பாயாசம் இவ்வளவுதானா? எங்களுக்கு இன்னைக்கு பிரியாணி வேணும். சாதாரண பிரியாணி இல்ல, கோழி பிரியாணி, வான்கோழி பிரியாணி. நீ வாடி கொண்டு. இனிமே நீ காலாலேயே நடக்க கூடாதுவா. அது நிஜமாவே கஷ்டமாயிட்டா. உங்க தம்பி கெட்டி காட்டா, நீங்களே இருக்கீங்களே. மொடத்தனமா கத்தி பேசி கரைத்து கட்டுறாது. நான் மேனேஜிங் டைரக்டர் ஆகணும். நம்ம பிளான் ஸ்பாயில் ஆச்சு. கடைசியில் அவங்க கிட்ட கையேந்திரமா இருக்கும். வைத்தப்பட்டி லட்சுமி, நீ ஏண்டி வாந்தி எடுக்கிற? என்னடி இது அதிசயமா இருக்கு? நீ ஏண்டி வாந்தி எடுக்கிற? நான் அப்பவே நினைச்சேன். என்னத்த நினைச்ச புழிஞ்ச? என்னத்த புளிகிறது? கன்னி பொண்ணு கல்யாணம் ஆகல, குவா குவான்னு வாந்தி எடுக்கிற. பையன் ஊமா மாதிரி இருந்துகிட்டு வேட்டு வச்சுட்டான். இதுக்கு மேல பேசுனீங்க குடல உருவி. குடல உருவி கிழிச்ச. இங்கதான் குடல கொம்பிட்டு வாந்தி எடுத்துட்டாளே. வாய மூடு. என்னம்மா நீ மத்தவங்க பார்த்து சொல்ற மாதிரி பண்ணிட்டியம்மா. சொல்றேன் கை கொட்டி சிரிக்க போறாங்க. சும்மா இருங்கம்மா. இந்த வீட்டுல வாந்தி எடுத்தா அதானே? இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வாந்தி எடுக்கிறத பார்த்து அந்த அரவறுப்புல எனக்கு கொமட்டிட்டு வந்துருச்சு. அவ்வளவுதான். இவ்வளவு பாத்தியா? ஒரு வீட்டுல ஒரு பேய் இருந்தாலே உருப்படாது. இது ரெட்ட பேய், அதுவும் பொட்ட பேய்ங்க. அதிர்ஷ்டக்கார அக்காவுக்கு அம்பூஜம் எழுதுவது இப்பவும். என்னடி அது மூட்டை? என்ன என்னவா? மாங்காமா? மாங்காயா? எதுக்கு? ஊறுகாய் போடவா? அதையே இங்க எடுத்துட்டு வந்த சமையல் கட்டுக்கு எடுத்துட்டு போ. அதான் விளையாடுறீங்களா? பொம்பளைங்க மசக்கியா இருந்தா ஆசையா மாங்காய் திம்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ அதுவா? ஆமா, பொம்பளைங்க மசக்கியா இருந்தா மாங்காய் திங்கன்னு தின்னுரு தின்னுரு. மாங்காய் நல்லா இனிக்கும்ல? இனிக்குமா? என்னம்மா நீங்க? மசக்கியா இருக்கிற பொம்பளைங்களுக்கு புளிப்ப மாங்காய் தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் 4 இடத்துல சொல்லி
நல்ல புளிப்பு மாங்காய வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ அம்புஜம் புளிக்குமாமே. ஆமா புளிக்குந்தா. உனக்கு இந்த வாந்தி மயக்கம் இதெல்லாம் போயிடும். என் கண்ணுல சாப்பிடுமா லட்சுமி? கொடு 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 கொடு. சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடுங்கம்மா. இன்னைக்கு இந்த மூட்டையை காலி பண்ணிடுங்க, நாளைக்கு இன்னொரு மூட்டை கொண்டு வரேன். அம்புஜா நீ கவலையே படாத, எல்லாத்தையும் கொல்ல பக்கமா கொண்டு போய் வித்துட்டு வந்துடுறேன். என்னது? சாம்பல்மா. சாம்பல் எதுக்கு? பல்லு தேய்க்கவா இல்ல பாத்திரம் தேய்க்கவா? இத கொண்டு போய் லட்சுமிட்ட கொடு. அடி என்ன மணி, முழுகாம இருக்கவங்க சாம்பல் சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியுமே. எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுமா. ஓஹோ அதுவா? சரி சரி, இது இங்கே இருக்கட்டும், நான் அவளை அப்புறமா சாப்பிட சொல்றேன். இன்னும் அவ பல்லு தேய்க்கல, நீ போ. அதனால என்ன, இதுல கொஞ்சம் எடுத்து பல்ல தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதானே? ஐயோ அத்தை, அது வந்து ரூபா, நீ கர்ப்பமா இருக்க இல்லையா? இருக்கு. அப்போ சாம்பல் சாப்பிடணும் இல்லப்பா? சாப்பிடணும். சாப்பிட்டுடுமா? இதை எடுத்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா நான் தூக்கிட்டு வந்த சும குறையும்ல. எனக்காக கொஞ்சோண்டு சாப்பிடுமா, சாப்பிடுமா. சாப்பிட்டுடுமா. நீ சாப்பிடல அவன் உன்னை விட மாட்டான். நான் அப்புறம் சாப்பிடுறேன். இப்பவே சாப்பிடுமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு பொறுக்கிட்டு வந்திருக்கேன். அதுக்காக வேண்டாம், நீயே சாப்பிடு. அதுக்காக சொல்லலம்மா, இத புடிய. இந்த டின்ன காலி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா இன்னொரு டின் சாம்பல் எடுத்து தருவோம்ல. இன்னொரு டின் ஏண்டாப்பா முத்து, அவன் என்ன 9 பிள்ளைக்கு புள்ள தாச்சா இருக்கா? ஒரு பிள்ளைக்கு தாண்டா. சாப்பிடுமா, அப்படிதான் மெதுவா சாப்பிடுமா. நீ மத்திக்கா இருக்க இல்லையா, அப்ப இதெல்லாம் சாப்பிடணும். சாப்பிடுமா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். மெதுவா முழுங்குமா.